இந்திய வரலாறுலேயே மிக மோசமான ஒரு சட்ட திருத்தத்தை அமித்ஷா செஞ்சிருக்காரு. இது ஏன் மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் RSS, VHP, பஜ்ரங் தள் மாதிரியான அமைப்புகள் பல இடங்கள்ல ஆயுத பயிற்சிகள் எடுக்கிறாங்க. அப்படி ஆயுதங்களை வச்சு ட்ரைனிங் பண்றதுக்கு, ஆயுதங்களை வச்சுட்டு ஒரு இடத்துல கூடுறதுக்கு பல்வேறு சட்ட தடைகள் இருந்துச்சு. அந்த சட்ட தடைகளை RSSக்கு ஏத்த மாதிரி இப்போ ஒரு மாறுதலை செஞ்சிருக்காங்க. இப்படி RSSக்கு ஏத்த மாதிரி மாற்றப்பட்ட சட்ட திருத்தம் என்ன? இது எப்படி இந்தியாவில் ஒரு வன்முறைக்கான பாதையை வித்திட போகுது? கடந்த 10 வருஷத்துல இந்தியால இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மாதிரியான மைனாரிட்டி மக்கள் மிக மோசமா லிச்சிங் பண்ணப்பட்டிருக்காங்க, அதாவது காயப்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்படி மத ரீதியாக புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் குறித்து மோடி அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டமும் RSS, BJP காரங்களை காப்பாத்துற மாதிரி, அவங்கள பாதுகாக்கிற மாதிரியான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி லிச்சிங்ல ஈடுபடும் போது மதம் குறித்து ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இந்த சட்டம் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் என்ன? எப்படி இது RSS இந்துத்துவாவுக்கு சாதகமா போய் முடிய போகுது? இதனால இந்தியால சிறுபான்மையின மக்களுடைய உயிருக்கு எந்த அளவுக்கு ஆபத்து வரப்போகுது? ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் போய் MP பதவி ஏற்கும் போது கையில கான்ஸ்டிடியூஷன் எடுத்து காமிச்சார். இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் MP சார்ந்த பல பேர் பதவி ஏற்கும் போது கையில கான்ஸ்டிடியூஷனை காமிச்சாங்க. கான்ஸ்டிடியூஷனை மாத்துறதோ, கான்ஸ்டிடியூஷனை அழிக்கிறதோ, கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சரை உடைக்கிறது குறித்து பிஜேபிக்கு பல ஐடியாக்கள் இருக்கு அப்படிங்கறதா அவங்களுடைய கருத்து. அந்த விஷயத்தை எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்துல கான்ஸ்டிடியூஷன் திருத்தறது குறித்தும் சில சட்ட திருத்தங்களை பண்ணிருக்காங்க. அது இன்னும் மிகப்பெரிய ஆபத்தா போய் முடிய போது இந்தியாவுக்கு. இது முழுக்க முழுக்க இந்தியாவை இந்து ராஷ்டிர நாடாக மாற்றுவதற்கான சட்ட திருத்தங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே எரோட் பண்ற அளவுக்கு என்ன சட்ட திருத்தத்தை இன்சர்ட் பண்ணிருக்காங்க? இது எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். அரசியலமைப்பு சட்டத்துல பல சட்ட திருத்தங்களை தொடர்ச்சியா மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி சட்ட திருத்தங்களை பாராளுமன்றத்தில் செய்யும் போது முறையா அதை பார்லிமெண்ட்ல விவாதிக்காமலே ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டியில ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி சார்ந்த எம்பிக்கள் ஒன்னா கூடி அந்த சட்டம் குறித்து உருப்படியா விவாதிக்கிறதுக்கு முன்னாடியே அது சட்டமாக மாற்றப்பட்டுகிட்டு இருக்கு. அதுக்கான ஒத்திசைவை ஸ்பீக்கர் கொடுக்கிறாரு. கடந்த 5 வருஷத்துல ஓம் பிர்லா தான் ஸ்பீக்கரா இருந்தாரு, இப்பவும் அவர் தான் ஸ்பீக்கரா இருக்காரு. இது மாதிரியான சட்ட திருத்தங்கள்ல மிக மோசமான ஒரு சட்ட திருத்தம் எது அப்படின்னா, இந்தியன் பீனல் கோட திருத்தம் தான். 3 சட்டங்களை மோடி அரசாங்கம் திருத்தினாங்க. அது என்னன்னா, இந்தியன் பீனல் கோட், இந்தியாவினுடைய எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியாவினுடைய கிரிமினல் ப்ரொசீஜரிங் கோட். இது எல்லாத்தையும் பேரை மட்டும் தான் மாத்துறாங்கன்னு ஆரம்பத்தில் நினைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க பேரை மட்டும் மாத்தல, உள்ள நிறைய விஷயங்களை மாத்திருக்காங்க. பாரதிய நியாய சன்ஹிதா பில்னு சொன்னாங்க, பாரதிய சாட்சி அதிநியம்னு சொன்னாங்க. இது மாதிரி 3ஐயுமே இவங்க மாத்துறாங்க. இப்படி இவங்க மாத்துனதுல தீவிரவாதம் குறித்து நிறைய விஷயங்களை மாத்திருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு அதீதமான அதிகாரத்தை கொடுக்கிற சில சட்டங்களை மாத்திருக்காங்க. அது குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பேசியிருக்கோம். இந்த வீடியோல குறிப்பா நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த சட்ட திருத்தங்கள் RSS, இந்த சட்ட திருத்தங்கள் RSS, இந்துத்துவா, VHP, பஜ்ரங் தள் இது மாதிரியான அமைப்புக்கு எப்படி சாதகமாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய கிரிமினல் ப்ரொசீஜரிங் கோட் ஒரு இந்துத்துவா சித்தாந்தத்துக்கு ஏத்த மாதிரி, ஒரு RSS அமைப்புக்கு ஏத்த மாதிரி இங்க மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, கடந்த பல ஆண்டுகளா இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா RSS, VHP, பஜ்ரங் தள் அமைப்புகள் ஆயுத பயிற்சிகள் எடுக்கிறாங்க. கூகுள்ல போய் RSS, VHP, இந்துத்துவாவினுடைய ஆயுத பயிற்சி நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே எந்தெந்த மாநிலத்துல எப்படி எல்லாம் அவங்க துப்பாக்கி வச்சு பயிற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிற புகைப்படமே வெளியே வரும். பல கட்டுரைகள் இருக்கு, ஆதாரப்பூர்வமான மூத்த பத்திரிகையாளர்கள் எழுதின கட்டுரையே இருக்கு. ஒருபோதும் இந்துத்துவா சக்திகள் நாங்க ஆயுத பயிற்சி கொடுக்கல அப்படின்னு மறுக்கவே கிடையாது. அவங்க ஆயுத பயிற்சி கொடுக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். இப்படி ஆயுத பயிற்சி கொடுக்கிறது மட்டும் இல்லாம பொது இடங்கள்ல ஆயுதத்தை தூக்கிட்டு ப்ரொசீடிங்ஸ் பண்றது, ஒரு மார்ச் பண்றது, அது மட்டும் இல்லாம மாசா ஒன்று கூடும்போது இந்த ஆயுதங்களை பயன்படுத்துறது. வழக்கமா நாம ஆயுதங்கள் எதை நினைக்கிறோம் அப்படின்னா, கையில வச்சிருக்க திரிசூலம், சூலாயுதம் இதைத்தான் நினைக்கிறோம். இதை வைக்கிறதுக்கே சட்டத்துல பல தடைகள் இருக்கு. ஆனா இதையும் தாண்டி இந்த இந்துத்துவா சக்திகள் துப்பாக்கி வச்சு பயிற்சி பண்றாங்க, துப்பாக்கி வச்சு நடு ரோட்ல ட்ரில் பண்றாங்க. இது மாதிரி பண்றதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஏற்கனவே ஒரு தடை இருந்துச்சு. 2005 வருஷம் இந்தியாவினுடைய பீனல் கோட்ல செக்ஷன் 153A தெளிவா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கையில துப்பாக்கி வச்சு மார்ச் பண்றதோ, ட்ரில் பண்றதோ,
ட்ரைனிங் பண்றதோ, அதுவும் இல்லாம பொது வெளியில பப்ளிக் பிளேஸ்ல இதை வச்சுட்டு துப்பாக்கி வச்சுட்டு பண்றது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானது, தடை செய்யப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி சட்டத்தில் ஏற்கனவே ஒரு மாற்றம் 2005ஆம் ஆண்டே செய்யப்பட்டிருக்கு. ஆனா கடந்த 18-19 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா இது நடைமுறையில இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சட்டமே சொல்லுது நீங்க இது மாதிரி மாஸ் ட்ரில் பண்றதுக்கு ஆயுதங்களை பயன்படுத்த கூடாது அப்படின்னு. இருந்து எப்படி இந்த இந்துத்துவ சக்திகள் ஆர்எஸ்எஸ், பிஹெச்பி, பஜ்ரங்கல் இந்த ஆயுத பயிற்சியை கொடுத்தாங்க? ஏன் அரசாங்கம் முறையான நடவடிக்கையை கடந்த காலங்களில் எடுக்கல அப்படிங்கிறது நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதை எல்லாத்த விட இப்ப புதுசா இந்தியன் பீனல் கோட் அமித்ஷா திருத்தி வேற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இல்லையா, அந்த சட்டத்துல இந்த செக்ஷன் 153A பார்ட்டியே நீக்கிட்டாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எதிர்காலத்துல அல்ல இப்ப கரண்ட்ல இந்துத்துவ சக்திகள், ஆர்எஸ்எஸ் அமைப்பு, விஹெச்பி அமைப்பு, பஜ்ரங் தள் அமைப்பு இது மாதிரியான பல அமைப்புகள் ஆயுத பயிற்சி எடுக்கிறத சட்டத்தினூடாக தடுக்க முடியாது. 2005ஆம் ஆண்டு மாற்றப்பட்ட சட்டத்தை இவங்க நீக்கிட்டாங்க அப்படிங்கறதா நமக்கு அதிர்ச்சியான ஒரு செய்தியா இருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டுல 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுல சிவில் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுக்காக ஆயுத பயிற்சி எடுக்குது? இந்தியாவுக்கு ராணுவம் இருக்கு, இந்தியாவுக்கு போலீஸ் இருக்கு, இருந்தாலும் இவங்க ஏன் ஆயுத பயிற்சி எடுக்கிறாங்க? இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதுல இன்னொரு சந்தேகம் நமக்கு எங்க வருது அப்படின்னா, கடந்த ஒரு வருஷமா மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க பல பேர் துப்பாக்கி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸோட துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கதை வேற சொல்லப்படுது. அதாவது போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சு இனக்கலவரம் அங்க நடக்குது. இந்த ரெண்டு கலவரத்துக்கு இடையில துப்பாக்கி எல்லாம் போலீஸ் துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க, அதை கொண்டு வந்து பொட்டியில போட்டுருங்க அப்படின்னு ஒரு பொட்டியை வச்சு டிராப் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கு யாரு? பிஜேபி அரசு. இந்த சூழ்நிலையில அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, பிஜேபியை சார்ந்த மணிப்பூருடைய சீஃப் மினிஸ்டர் பிரன் சிங் 2017 வந்ததுக்கு பிறகு, அதாவது மணிப்பூர்ல முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகு 2017 இருந்து 2023 இந்த 5 வருஷ காலகட்டத்தில் 8000 துப்பாக்கிகளுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்காரு. எதுக்காக ஒரு சின்ன மாநிலத்தில் திடீர்னு 5 வருஷத்துக்குள்ள 8000 துப்பாக்கிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு? ஏற்கனவே மணிப்பூர் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 35,000 துப்பாக்கிகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தனிநபர்கள் லைசன்ஸோட வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில திடீர்னு 8000 பேர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு யார் இவங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அந்த மணிப்பூர் மாநிலத்தினுடைய முக்கியமான காவல்துறை அதிகாரி உயர் பத்திரிகையில பேட்டி கொடுக்கும்போது, எங்களுக்கு கலெக்டர் லெவல்ல இருந்து மேல் லெவல்ல இருந்து பிரஷர் வந்துச்சு துப்பாக்கிக்கு லைசன்ஸ் கொடுக்க சொல்லி அப்படிங்கறத ஓபனாவே ஒரு வெளிப்படையா பேசுறாரு. இது மணிப்பூர்ல மட்டும் கிடையாது, உத்தரப்பிரதேசங்கிற ஒரு மாநிலத்துல 13,29,584 துப்பாக்கிகள் இருக்கு லைசன்ஸோட. இது இல்லாம லைசன்ஸ் இல்லாம கள்ள துப்பாக்கிகள் நிறைய இருக்கு, அது வேற கதை. லைசன்ஸோட 13 லட்சம் துப்பாக்கிகள் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் உத்தரப்பிரதேசங்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கிறார்கள். குறிப்பா 2018 வரைக்கும் இந்த மாநிலத்தில் துப்பாக்கி தடை செய்யப்பட்டிருந்துச்சு. லைசன்ஸ் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு அன்னைக்கு இருந்த அகிலேஷ் யாதவ் அரசு தடை பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரா வந்த உடனே அந்த தடையை நீக்கிட்டு புதுசா 51,670 பேருக்கு துப்பாக்கி கொடுத்திருக்காரு. அதாவது துப்பாக்கி வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸை கொடுத்திருக்காரு. யார் இந்த 51,670 பேர்? மணிப்பூர்ல யார் அந்த 8000 பேர்? இவங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் இந்துத்துவ அமைப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் துப்பாக்கிக்கு லைசன்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது மாதிரி துப்பாக்கி வாங்கி பயிற்சி எடுக்கிறதுக்கு, ஒன்று கூடுறதுக்கு, மாஸ் ட்ரில் பண்றதுக்கு எந்த சட்ட தடைகளும் இல்லைன்னு சொல்லி ஒரு புது சட்டத்தை அமித்ஷா கொண்டு வர்றாரு. இது எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் கேள்வியும் எழுப்புது. இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டுல ராணுவம் துப்பாக்கி வச்சிருக்காங்க, போலீஸ்காரங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க. அதை தாண்டி ஒரு குடிமக்களுக்கு எதுக்கு இவ்வளவு லைசன்ஸ் கொடுக்கப்படணும்? ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், உளவு பிரிவை சார்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல ஏதாவது காட்டுப்பகுதியில் வாழக்கூடியவங்க தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு சிலவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம். ஆனா உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஒரு மாநிலத்தில் 13 லட்சம் பேர் துப்பாக்கி வச்சிருக்க வேண்டிய தேவை, லைசன்ஸ் எங்க இருந்து வருது? அந்த மாநிலத்தில் போலீஸ்காரங்கள்ட்ட கூட இவ்வளவு துப்பாக்கி கிடையாது. மேக்சிமம் 2 லட்சம் போலீஸ் தான் துப்பாக்கி வச்சிருப்பாங்க. எதுக்காக 13 லட்சம் பேர்? அப்போ ஏற்கனவே துப்பாக்கி கலாச்சாரம் வட இந்தியாவில் அதிகமா இருக்கு. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசங்கிற மாதிரி பிஜேபி தொடர்ச்சியா ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமா இருக்கும்போது இப்படி துப்பாக்கி வச்சு ப்ரொசீடிங்ஸ் பண்றது சட்டப்படி தப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு புது சட்ட திருத்தத்தை கொண்டு வரது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இது மட்டும் இல்லாம இதே சட்டத்துல இன்னொரு விஷயத்தை மாத்திருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிக்கிறது, திட்டுறது, காயப்படுத்துறது, அசிங்கமா பேசுறது, அவனை கொலை பண்ற ரேஞ்சுக்கு போறாங்க பாத்தீங்களா? இந்த லிச்சிங் பெரும்பாலும் ஏன் நடக்குன்னா, ஒரு சாதி சொல்லி திட்டுவது, சாதி இந்த சாதியை சார்ந்த அப்படிங்கிறதுக்காக அடிக்கிறது, இந்த சாதியை சார்ந்தவன் இதை சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்காக அடிக்கிறது, இல்லை இந்த மதத்துக்காரன் இதை சாப்பிட்டான், இந்த மதத்துக்காரன் இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லி இந்த லிச்சிங் பண்ற ஆக்டிவிட்டி கடந்த 10 வருஷத்துல ரொம்ப அதிகமாயிருச்சு. மாட்டுக்கறி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி, இல்ல மாட்டை கடத்திட்டான்னு சொல்லி தொடர்ச்சியா தினம் பல இஸ்லாமியர்கள் அடிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் கொலை கூட பண்ணப்பட்டிருக்காங்க. மரத்துல கட்டி வச்சு தீ வச்சு கொளுத்தப்பட்டிருக்காங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காக தலித் மக்களை அடிச்ச செய்திகள் தினம் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த லிச்சிங் குறித்து புதிய சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லிச்சிங்கினூடாக நடக்கக்கூடிய கொலைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மர்டர் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரேஸ், காஸ்ட் ஆர் கம்யூனிட்டி, செக்ஸ்,
பிளேஸ் ஆஃப் பர்த், லாங்குவேஜ், பர்சனல் பிலீஃப் ஆர் எனி அதர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதாவது ஒருத்தன் இன்னொருத்தனை அடிக்கிறது, காயப்படுத்துறது, கொலை பண்றதுக்கு பாத்தீங்களா இந்த லிச்சிங்கை பேஸ் பண்ணி அது எல்லாமே ஜாதி, மதம், இனம், மொழி, பிறப்பிடம் இல்ல ஏதாவது பர்சனல் நம்பிக்கை இதன் அடிப்படையில் நடந்தா தான் அதை லிச்சிங்காவே கன்சிடர் பண்றாங்க. அது குறித்து சட்டங்கள்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக சில சட்ட திருத்தங்களை பண்ணிருக்காங்க. இதுல ரிலிஜன்கர் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. ஏன் ரிலிஜன்கிற வார்த்தை இல்ல? மதத்தின் அடிப்படையில் தான் கடந்த 10 வருஷமா லிச்சிங் நடந்துட்டு இருக்கு. மதத்தின் அடிப்படையில் தான் அடிச்சு கொலை பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இது மாதிரியான லிச்சிங்ல நடக்கக்கூடிய கொலைகள்ல அதுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளுக்கு கொண்டு வரக்கூடிய புதிய சட்டத்துல ஏன் மதங்கிற வார்த்தையை சேர்க்கல, ரிலிஜன்கிற வார்த்தை ஏன் இதுல நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இது மட்டும் இல்லாம மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தீவிரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை இந்த புதிய சட்டத்துல அமித்ஷா டிஃபைன் பண்ணும்போது எதெல்லாம் தீவிரவாதம் சொல்லும்போது டீஸ்டபிளைஸ் ஆர் டெஸ்ட்ராய் த பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோசியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்தியாவினுடைய சமூக, பொருளாதார, அரசியல் கட்டமைப்பை சிதைவுக்குட்படுத்தக்கூடிய விஷயம் எல்லாமே தீவிரவாத விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரக்சரை கேள்விக்குட்படுத்துறது, அதை உடைக்கிறது, அதை டீஸ்டபிளைஸ் பண்றது, டெஸ்ட்ராய் பண்றத தீவிரவாதம் அப்படின்னு சொல்லல. இந்தியாவில் ஜாதி காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாதியை உடைக்கணும், ஜாதியை நீக்கணும், ஜாதியை அழிச்சொழிக்கணும் அப்படிங்கிறது தான் அம்பேத்கர், பெரியார் மாதிரியான மிக முக்கியமான பெரிய தலைவர்களுடைய கனவு. அப்போ அது சோசியல் ஸ்ட்ரக்சரை அழிக்கிறது, இருக்கக்கூடிய சாதிய சோசியல் ஸ்ட்ரக்சரை அழிச்சிட்டு சமத்துவமான ஜனநாயகமான சோசியல் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது தான் அடிப்படையான வேலை. அப்போ புதிய சட்ட திருத்தத்தின்படி இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் மீது கை வச்சா அது தீவிரவாதமா? ஆனா அதே சமயத்துல தொடர்ச்சி அந்த RSS, இந்துத்துவா, பிஜேபி அமைப்புகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை உடைக்கிறது தீவிரவாதம் கிடையாது அப்படின்னு இவங்க ஒரு விஷயத்தை நமக்கு திணிக்க வர்றாங்க. அப்போ அவங்க, அதாவது பிஜேபி, RSS, இந்துத்துவா சக்திகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை அழிக்கிறது, ஒழிக்கிறது மாதிரியான வேலைகளை செய்யும் போது அது தீவிரவாதமா கன்சிடர் பண்ணப்பட்டது கிடையாது. சாதாரண எளிய ஏழை மக்கள், இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பெரிய தலைவர்கள் சாதிய மத போராட்டங்களுக்கு எதிராக போராடும் போது இந்தியாவினுடைய சாதிய ஸ்ட்ரக்சரை, சோசியல் ஸ்ட்ரக்சரை அடிச்சு உடைச்சு நீக்கி சமத்துவமான ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும்னு நினைக்கிறது தீவிரவாதம் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் இவங்க கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் வேறு சேர்த்திருக்காங்க. காலங்காலமா இந்தியாவினுடைய இடதுசாரி சக்திகளுடைய மிகப்பெரிய போராட்டம் என்ன? முதலாளித்துவ அரசாங்கம் இல்லாம, இன்இக்வாலிட்டி இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சமத்துவமா வாழணும். அந்த சமத்துவமா வாழ்றதுக்கான தியரி தான் கம்யூனிசம். அந்த கம்யூனிச அரசாங்கம் இந்தியாவில் வரணும் அப்படின்னு அவங்க பல்வேறு லெவலில் போராடிக்கிட்டு இருக்காங்க. கட்சி கட்டி, அமைப்பு கட்டி, சித்தாந்தத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தீவிரவாதம் ஒரு வகையில் சொல்லிடுவாங்க போல இருக்கே அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மார்க்ஸ் புக் வச்சிருந்தாங்க, லெனின் புக் வச்சிருந்தாங்க, மாவோ புக் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பல பேர்த்த கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையிலான சமூக பிரிவினைகளை சமத்துவத்தை நோக்கி நகர்த்துறதுக்காக மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் வழியில போராட்டங்களை, கட்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே குற்றச்சாட்டாக இந்துத்துவா சித்தாந்தங்களுக்கு நேர் எதிராக இருக்குதுன்னு சொல்லி அதை தீவிரவாத ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்போ இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனை இவங்க என்ன வேணாலும் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் மாநில அதிகாரத்தை பத்தி கொஞ்சமாவது பேசுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரத்தை பத்தி கொஞ்சமாவது பேசுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தனி மனித சுதந்திரத்தை பத்தி கொஞ்சமாவது அங்கீகரிக்குது. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இல்லாம பண்ணிட்டு முழுக்க முழுக்க எந்த தனி மனித சுதந்திரம் இல்லாம, எந்த மாநில அதிகாரம் இல்லாம, எந்த சாதி ஒழிப்பு குறித்தான எந்த கொள்கையுமே இல்லாம முழுக்க முழுக்க காலங்காலமா ஃபாலோ பண்ண ஒரு அடிமை முறையான திட்டத்தை திணிக்கிறதுக்காகவே இந்த சட்ட திருத்தங்கள் மாற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது. அப்போ இந்திய பாராளுமன்றத்தில் ஏறத்தாழ 140 எம்பிக்களுக்கு மேல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு இவ்வளவு மோசமான ஒரு சட்டத்தை எதுக்காக இந்த மோடி அரசாங்கம், இந்த அமித்ஷா கொண்டு வந்தாரு? இப்படி கொண்டு வருவதனூடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகள், RSS அமைப்புகள், VHP அமைப்புகள் துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கும், இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டியை அடிச்சு கொலை பண்றதுக்கும், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அடியோட அழிக்கிறதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரியான சட்ட திருத்தத்தை இவங்க செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய சட்ட திருத்தம் நடந்ததுக்கு இதை எதிர்த்து நேரடியாக உச்சநீதிமன்றம் களத்தில் இறங்கி கேள்வி கேட்குமா கேட்காதா அப்படிங்கக்கூடிய கேள்விதான் நமக்கு இருக்கு.